அன்பான மக்களே, நம்மளோட சுவாமிக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுதுங்க. ரொம்பவே சூப்பரான விஷயம், ரொம்ப சர்ப்ரைஸும் கூட. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? முக்கியமாக அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். இது இல்லைன்னா ஒன்று, இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு நம்ம சுவாமியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவார்டு வந்து அவர் வந்து பெஸ்ட்டு பேர் அப்படின்னு அவார்டு வாங்கினாங்க. நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து பெஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு வாங்குவார் அப்படின்னு நிச்சயமாக நம்ம நினச்சோம். அது வந்து நடக்கலை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து அவார்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து நிறைய அப்படி தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். நம்ம சுவாமி வந்து பெஸ்ட்டு ஹீரோன்னு வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். நம்ம கூட நம்ம சேனலில் கூட பேசியிருந்தோம். ஆனால் வந்து அது நடக்கலை. பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்ததா நம்ம சுவாமி அதை கஷ்டமாக வந்து இருந்தது. அவர் ஸ்டேஜில் பேசும்போது கூட அவர் என்ன பேசிட்டு அவர் கீழே போயிட்டார். நமக்கு பயங்கர வருத்தங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகாநதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகாநதி சீரியல் வந்து நம்ம சுவாமி வந்ததுக்கு அப்புறம் தான், விஜய்ன்ற கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ ரீச் ஆச்சு, இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே விஜய் டிவி இளைஞர்கள் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நான் சொல்வேன். அந்த அளவுக்கு வந்து செம்ம கேரக்டர் உள்ளே வந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் பெஸ்ட்டு பேர் வாங்கினாங்க. அதே அவார்டு தான் போன தடவை ஒரு அவார்டு தான் கிடச்சிது. இந்த தடவை ஒரு அவார்டு தான். பயங்கர ஃபீல் ஆயிடுச்சு. அவருக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். நமக்குமே பயங்கரமாக ஃபீல் ஆச்சு. கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக வந்து நிறைய சொல்கிறீங்க. நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதை நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்த ஒரு விஷயம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. நிச்சயமாக வந்து டைரக்டர் இது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அவார்டு ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ நிறைய பசங்க எல்லாருமே இருக்காங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து அதை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு பேர் அப்படிங்கிறத தூக்கிட்டு நம்ம சுவாமிக்கு தனியாக சோலோவாக ஒன்று கொடுத்துருந்தா கூட பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 எபிசோடு, 650 எபிசோடை நெருக்கி வந்திருக்காங்க. ஒரு அவார்டு கூட 2 வருஷமாக கிடைக்கல அப்படின்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அதுதாங்க அந்த இடத்துல ஃபீல் ஆயிடுச்சு. நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டிஜிட்டலாக வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு இந்த சீரியலு. நிறைய இடத்துல எல்லாருமே பேசுகிறாங்க, வெளியில் அவார்டு வாங்குகிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க, அவார்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு வந்து இன்னொரு இடத்துல அவார்டு வந்து அதை இது பண்ணியிருக்காங்க. சோலோவாக வந்து வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. அது பயங்கரமான ஒரு செம்ம பிக் சர்ப்ரைஸ் தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான விஷயம். அவர் எல்லா இடத்துலையுமே கலக்கிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் அவர் தனித்து தெரிகிறாரு, தனித்துவமாக தெரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக அவர் அங்கீகரிக்கப்படணும் இல்லையா? என்ன மக்களை சொல்கிறீங்க?